ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான முகையோர் பங்கு தந்தை அருள்பணி எட்வர்ட் அவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தின் பள்ளியின் முதல்வர் தந்தை அருள்பணியின் நாயகம் அவர்களே, விவிலிய பேராசிரியர் தந்தை ஜோசப் டைட்டஸ் அவர்களே, மற்றும் என்னோடு இணைந்து பலி நிறைவேற்றுகின்ற பாசமான அருள் பணியாளர்களே, நம்முடைய பங்கிலே பணிபுரிகின்ற பிரான்சிஸ்கன் அலோஷியஸ் கொன்சாகா அருட்சகோதரிகளே, மற்றுமுள்ள அருட்சகோதரிகளே, அன்பார்ந்த முகையோர் பங்கினுடைய நம்பிக்கையாளர்களே, தொலைதூரத்திலிருந்து இந்த பெருவிழாவுக்காக இங்கே கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக இன்றைக்கு ஆண்டவரின் திரு உடலை திரு இரத்தத்தை முதலாக உட்கொள்ள இருக்கின்ற பாசமான சிறுவர் சிறுமிகளே, சரியாக 41 ஆண்டுகளுக்கு முன் இந்த சிறுவர் சிறுமிகளை தயாரிப்பதற்காக, மறைக்கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக முதன்முறையாக 1983ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு மாதம் நான் இங்கே இருந்தேன். நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு குரு மாணவனாக முதலாக நான் வந்து தங்கியிருந்த பங்கு முகையோர் பங்குதான். அப்போது என்னிடம் படித்தவர்களெல்லாம் சில பேர் இப்போது குருக்களாக இருக்கிறார்கள் எனும்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அன்பு தந்தை பிச்சமுத்து அவர்களை நன்றியோடு நினைக்கிறேன். அவர் கொடுத்த உற்சாகம், அன்பு, அக்கறை. என்னுடைய முதல் நன்றி திருப்பலிக்கு இங்கிருந்து மாணவிகளை அழைத்து கொண்டு என்னுடைய ஊருக்கு வந்து அவர் மகிழ்ந்தார். மகிமை மாதாவுக்கு விழா எடுக்கிறோம். அப்போதுதான் அவருடைய உள்ளத்திலே உதயமானது. நம்முடைய பாதுகாவலர் பிரான்சிஸ் சவேரியார் ஒரு பக்கம், நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா உண்மையாகவே மகிமை படுத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அன்றைக்கு தொடங்கி இன்று வரை எத்தனையோ பேர் அன்னையின் அனுக்கிரகத்தை அனுபவித்திருக்கிறார்கள். எத்தனை புதுமைகள்! ஒரு விதத்திலே நாம் சொல்ல வேண்டும், எவ்வளவு பேர் இங்கே கூடி வருகிறார்களோ அத்தனை புதுமை என்று சொல்ல வேண்டும். நோய் நீங்கினால் மட்டும் புதுமை அல்ல, நம்பிக்கையின்றி மனமொடிந்து வருகின்ற ஒவ்வொருவரா இந்த தாயின் பாதுகாவலால், பரிந்து பேசுதலால் வல்லமையை அனுபவிக்கிறார்கள், நிம்மதியோடு போகின்றார்கள் எனும்போது உள்ளம் பெரிதுமாக மகிழ்ச்சி அடைகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய தாய்க்கு ஏன் இவ்வளவு பெருமை, மகிமை என்கின்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. கத்தோலிக்க திரு அவை 2 காரணங்களை சொல்லுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் சேர்ந்து, அம்மா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளாம், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எனும்போது அந்த தாய் நம்முடைய குரலை கேட்காமல் இருப்பார்களா? கீழே விழுந்தால் கூட அம்மா என்று தான் அழுகிறோம். தாய் ஓடி வந்து நம்மை தூக்குகிறார்கள். பெத்லகேமில் தன்னுடைய மகன் இயேசுவை பெற்றெடுத்த அந்த தாய் கல்வாரி மலையில் நம் எல்லாரையும் பிள்ளைகளாக பெற்றுக்கொண்டார்கள். அந்த தாய் ஒருபோதும் நம்மை மறந்து விடவே மாட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில்
அந்த தாயின் பரிந்து பேசுதலை நான் உணர்ந்தேன். எத்தனையோ புதுமைகள். ஏன் 2019ஆம் ஆண்டு கம்போடியா நாட்டுக்கு தியானம் கொடுக்க நான் போயிருந்தேன். 3 மறை மாவட்ட குருக்கள், ஆயர்கள் எல்லாருக்கும் சேர்த்து அதற்கு முந்தின நாள் நம்முடைய மறை மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களோடு பயணம் செய்தேன். திடீரென்று ஒரு விபத்து, வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்தேன். மே மாதம் 31ஆம் தேதி அம்மா என்று அலறினோம். மாதா அந்த விபத்திலிருந்து காப்பாற்றினார்கள். எங்கெல்லாம் இருந்துவிட்டு இங்கே இந்த கம்போடியா நாட்டுக்கு சாகத்தான் வந்தோமா என்று நினைத்தோம். மாதா காப்பாற்றினார்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் என்று தொடர்ந்து முகையோர் மகிமை மாதாவை நோக்கி கூப்பிடுகின்ற அத்தனை பேரையா மாதா காப்பாற்றுவார்கள். ஆகையினால்தான் என்னுடைய ஆயர் நியமன அறிவிப்பு மே மாதம் 31ஆம் தேதி 2019 முடிந்து 2021 என்னை கேட்டபோது நான் சொன்னேன், மாதா மீண்டுமாக எனக்கு உயிரை கொடுத்தார்கள். அதே மே மாதம் 31ஆம் தேதி அவருடைய திருநாளன்றே அறிவிக்கப்பட வேண்டும். எப்படி மாதா இயேசுவை சுமந்து கொண்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளித்தார்களோ, எலிசபெத் அம்மாவுக்கு, சக்கரியாவுக்கு, தன் வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவானுக்கு மகிழ்ச்சி அளித்தார்களோ, அதே போல நற்செய்தியை சுமந்து கொண்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்ற அந்த நாளை நான் தேர்ந்தெடுத்தேன். பிரியமானவர்களே, எல்லாரும் கூப்பிடுங்கள், வல்லமையை அனுபவிப்பீர்கள். 2வது நோக்கம் பிரியமானவர்களே, மாதா மீது பக்தி. அதுதான் மிக முக்கியமான நோக்கம். முதல் நோக்கத்தை விட முக்கியமான நோக்கம் மகிமை. மாதா மகிமைப்படுத்தப்பட்டார், ஆனால் கடவுள் அல்ல, மனுஷி. ஆனால் நம்பிக்கையில் சிறந்தவர், பிறர் அன்பில் சிறந்தவர், பல்வேறு புண்ணியங்களில் சிறந்தவர். அந்த தாயை போல நானும் ஒரு மாதாவாக வேண்டும் என்று நம்மை தூண்டுவதுதான் 2வது நோக்கம். அதை மறந்துவிடவே கூடாது. பாருங்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த மாதாவுக்கு மகிமை எதற்காக? நாம மகிமை என்று சொல்லி நம்முடைய பெயரையும் சேர்த்து கொள்ளும் விதத்தில் வாழ வேண்டும். நினைத்து பார்க்கிறேன் நானே. மாதாவினுடைய அமல உற்பவத்தை டிசம்பர் 8ஆம் தேதி கொண்டாடுகிறோம். அமல உற்பவி லூர்து நகர் காட்சியிலும் அமல உற்பவின்னு தான் அம்மா சொன்னாங்க. பேர் என்னன்னு கேட்கும்போது, மாதா என்ன செஞ்சு அதை சம்பாதிச்சாங்க? ஒன்றுமே செய்யலையே, எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. பாவம் இல்லாமல் அவர்கள் கருத்தரிக்கப்பட்டது கடவுள் போட்ட பிச்சை. பாருங்கள், இன்றைக்கு வாசிக்க கேட்டோம், கடவுளே அவரை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறார். சமனசு கபிரியேல் தூதர் வாழ்த்தினா என்ன, கடவுள் வாழ்த்தினா என்ன? ஃபாதர் டைட்டஸ் சொன்னார், இறை வாக்குனர்கள் எப்போது பார்த்தாலும் thus says the Lord, இதோ ஆண்டவர் கூறுகிறார். அதே போலத்தான் கபிரியேல் தூதர் வந்து மாதா கிட்ட, மரியே வாழ்க, மரியே மகிழ்ச்சியாயிரு, நீ கடவுளின் அருளை அடைந்துள்ளீர், கடவுள் உன்னோடு. அப்படின்னா யார் சொல்றது? கடவுளே தான் மாதா கிட்ட சொல்றார். பாருங்கள், எல்லாம் கடவுள் நமக்கு போடுகிற பிச்சை. வீண் பெருமை அடிக்காதே, கடவுள் இன்றி ஒன்றுமே கிடையாது. நானே கூட மிக எளிய குடும்பத்திலே பிறந்தேன். 8 பிள்ளைகள், 4 பேர் செத்துட்டாங்க நான் பார்க்காதையே. எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, கை நாட்டு தான் எங்கள் அம்மா. நான் இறந்த 5வது பிள்ளையாக இருந்திருக்கலாம். 4 பேர் பிழைத்தோம். 4 பேரில் படித்தது நான் மட்டும்தான். எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. சின்ன வயசில் நம்ம கக்கனூர் ஃபாதர் ஆரோக்கியதாஸோட அவர்கிட்ட செருப்பு இருந்தது, என்கிட்ட செருப்பு கிடையாது.
எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். மணலை தாண்டி போக வேண்டியிருந்தது. அப்போ அவருடைய செருப்பை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் நான் புல் பூண்டுகள் மேலே நிற்க வைப்பார் என்ன. பிறகு அவர் நடந்து போவார். அப்படி 1 கிலோமீட்டரை நாங்கள் கடந்தோம். பாருங்கள், எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறேன். எல்லாம் இறைவன் போட்ட பிச்சை. பிரியமானவர்களே, கடவுள்தான் உன்னை மகிமைப்படுத்த வல்லவர். வீண் பெருமை கொண்டிருக்காத. பாருங்க, பிறகு நம்முடைய அம்மா கிட்ட என்ன சொன்னாங்க? கடவுளால் ஆகாது எதுவும் இல்லை. பாருங்க, அதுக்கு சாட்சியம் என்ன தெரியுமா? உன் சொந்தக்காரி ரொம்ப வயசாயிடுச்சு, மலடின்னு சொன்னாங்களே, அவர் கருவுற்றிருக்கிறார். உடனே மாதாவினுடைய பதில் என்ன? இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டா. கடவுளை நம்பு, கடவுளுக்கு பணி, நீ மகிமைப்படுத்தப்படுவாய். பாருங்கள், மகிமை மாதா, கடவுளை நம்பிய மாதா. கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை என்று உணர்ந்த மாதா. உன்னையே நம்பாதே, உறவுகளை நம்பாதே, பணத்தை நம்பாதே, கடவுளை நம்பு. நீ உண்மையாகவே மகிமைப்படுத்தப்படுவாய். நான் கடவுளுடைய தாயா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி மாதா பெருமை அடிச்சிட்டு இருந்தாங்களா? அந்த வயசான காலத்தில் கருவுற்றிருந்த எலிசபெத் அம்மாவை பார்க்க விரைந்து போகிறார்கள். ஒரு 4 நாளாவது பயணம் செய்திருப்பார்கள். பாருங்கள், அங்கே போய் என்ன செஞ்சிருப்பாங்க? பெருக்கியிருப்பாங்க, துவைச்சிருப்பாங்க, ஆடு மாடை பார்த்துருப்பாங்க, சமைச்சிருப்பாங்க. இதுதான் மாதா செஞ்சது. நீ எப்போது மகிமைப்படுத்தப்படுவாய்? மற்றவர்களுக்கு பணி புரியும் போது, அடிமை வேலை செய்யும் போது, அப்போதான் மகிமை. மாதா நம் எல்லாருக்கும் பாடம். ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியன், வேலைக்காரன் என்று உணர்ந்தால் நீ பேறு பெற்றவன். பாருங்கள், மகிமைப்படுத்தப்படுவது எப்போது? வேலை செய்யும் போது. எல்லாரையும் உருட்டி மிரட்டினா நீ பெரியவன் கிடையாது. எல்லாருக்கும் பயனுள்ள வாழ்வு வாழ்ந்தால் நீ பெரியவன். பாருங்க, இப்படி மாதாவின் வாழ்க்கையை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அங்கேயும் எலிசபெத் அம்மா சொன்னார்கள், ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பினாயே நீர் பேறு பெற்றவர். பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மா வாழ்த்தினார்கள். ஆனால் மாதா, ஆண்டவரே நீர் பேறு பெற்றவர். இன்றைக்கு பதிலுரை பாடலிலே பாடினோமே, அந்த மேக்னிஃபிகாட், எல்லா புகழும் ஆண்டவரே உமக்கே என்று. தொடர்ந்து பார்க்கிறோம், அரசனின் கட்டளைக்கு பணிந்து நிறை மாத கர்ப்பிணியாக பெத்லகேமுக்கு போவது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் சட்டப்படி செய்தார்கள். பிள்ளையை ஒப்பு கொடுக்கும் போது சட்டத்தை அனுசரித்தால் நீ பேறு பெற்றவன், நீ மகிமைப்படுத்தப்படுவாய். ஆண்டவர் இதைத்தான் இன்றைக்கு சொல்லுகிறார். பாருங்கள், எத்தனை நிகழ்வுகள். இறை வார்த்தையை கேட்டு உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார். எப்போது நீ மகிமைப்படுத்தப்படுவாய்? ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கேட்கும் போது நீ மகிமைப்படுத்தப்படுவாய். பாருங்கள், குழந்தையை அக்கறையோடு தேடுகிறார்கள் நம்முடைய அன்பு தாய். உன் பிள்ளையை தேடினால், கணவரை தேடினால், மனைவியை தேடினால் நீ மகிமைப்படுத்தப்படுவாய். சிலுவை அடியில் பாசத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள். துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளோடு உடனிருந்தால் நீ மகிமைப்படுத்தப்படுவாய். கானா ஒரு திருமணத்தில் தேவையில் இருப்பவர்களுக்காக பரிந்து பேசினார். மற்றவர்களின் கண்ணீரை பார்த்தால், மற்றவர்களின் துயரை துடைத்தால், துயரை துடைக்க ஏதாவது செய்தால் நீ மகிமைப்படுத்தப்படுவாய்.
திரு தூதர்களோடு ஒன்றிணைந்து ஜெபித்தார்கள். ஜெபித்தால் நீயும் மகிமை மாதா. இதுதான் இன்றைக்கு மாதாவை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். மகிமை மாதா, மகிமை மாதா என்று சொன்னால் மட்டும் போதாது. அந்த மாதாவை போல தாட்சியோடு இறைவனை நம்பு, ஆண்டோடைய வார்த்தையை கேள், தேவையில் இருப்போருக்கு பரிந்து பேசு, ஒவ்வொரு நாளும் பணிவிடை செய், இடைவிடாது ஜெபி. ஆண்டவர் உன்னை நிறைவாக மகிமைப்படுத்துவார். பிரியமான புதுநன்மை வாங்க போகின்ற குழந்தைகளே, உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையிலே மிக உன்னதமான நாள். நம்முடைய மாதா ஒரு விதத்தில் பூசையில் சாமியார் சொல்வது போல சொல்ல முடியும், இது என் உடல், இது என் ரத்தம் என்று மாதாவும் சொல்ல முடியும். இயேசுவை பார்த்து, இயேசுவை பெற்றுக்கொள்கின்ற நீங்கள் இயேசுவாக மாற வேண்டும். அப்பத்தை கொண்டு வருகிறீர்கள் ஒரு பொருளை, அந்த பொருள் ஆளாக மாறுகிறது. பலிபீடத்தில் வெறும் ஆள் அல்ல, கடவுளாக மாறுகிறது. அந்த ஆண்டவரை பெறுகிறீர்கள். நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை செய்தால் போதாது, கையை நீட்டி நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மை வாங்கினால் மட்டும் போதாது, கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும். அப்போது மகிமைப்படுத்தப்படுவீர்கள். இயேசு குழந்தையைப் போல ஞானத்தில் வளர வேண்டும், அருளில் வளர வேண்டும். உடலில் வளர்ந்தால் போதாது. நீங்கள் செய்ய வேண்டியது, வீட்டில் சாப்பிடுகின்ற சாப்பாடு உங்கள் உடலை வளர்க்க, ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை, ஆண்டவருடைய புனிதமிகு திருவுடல் உங்கள் இதயத்தை வளர்க்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அந்த மாதா உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. ஒவ்வொருவரும் ஒரு மாதாவாக இங்கிருந்து போங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் எல்லாரும் மாதாவை போல இயேசுவை சுமந்து சென்று நம்முடைய குடும்பத்தாரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். எல்லா சகோதர சகோதரிகளையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். ஒருவேளை எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது, ஆனால் யாருடைய கண்ணீருக்கும் நாம் காரணமாக இருந்து விடவே கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். மாதாவை போல அவருடைய திருமகனை சுமந்து செல்வோம். மாதாவை போல எத்தனையோ எலிசபெத்துக்களை, சக்கரியாக்களை, திருமுழுக்கு யோவான்களை, அழுபவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம். ஆமென்.